கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வந்து ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு விளக்கரையமாய் கொடுத்த அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ள என்ன நடக்குமா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளையே, தேவனிடத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்க மேல நித்திய ஆசீர்வாதம் இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் அது உங்களை விட்டு ஓடி போகுமா? நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன காரியங்களுக்காக நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேற்கும், சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகுமாம். பயப்படாதீங்க. உங்களுடைய சஞ்சலம், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் இந்த வினாடியிலே ஆண்டவராக இயேசுநாதர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு எங்களோடு நீ பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.